Hello friends, welcome to the channel. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன, ஸ்டாட்டிக் பிளாக்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்டாட்டிக் கிளாஸ்னா என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் கிளாஸ்னா என்னென்னா, ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸ், அதாவது நெஸ்டட் கிளாஸும்பாங்க. அந்த மாதிரி டைமில் தான் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து நான் இங்கே கவர் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். public void add number அப்படின்னு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். system dot out dot println add number 5 plus 2 something இது மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ சும்மா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்னன்னா, ஒரு மெத்தடுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு ஆட் பண்ணிட்டா அதுதான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் இந்த ஆக்சஸ் மாடிஃபையருக்கு அப்புறம் ஸ்டாட்டிக் இது மாதிரி ஆட் பண்ணிட்டா இதுதான் ஸ்டாட்டிக் மெத்தட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம ஜாவா மெயின் மெத்தடே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மெயின் மெத்தடே ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் தான். ஓகேங்களா? நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு பார்த்தது தான். ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு என்ன பார்த்தோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா அதே தான். ஸ்டாட்டிக் வேரியபிளும் அப்படின்னா, ஸ்டாட்டிக் மெத்தட்னாலுமே இதே தான். ஸ்டாட்டிக்னாவே அது காமன் டு கிளாஸ். அது ஒரு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அது இதுதான் இதுக்கு தான் சொந்தம், அது மாதிரி சொல்ல முடியாது. ஓகேவா? இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனி பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹோல் கிளாஸ்க்கே சொன்னோம். ஸோ அதனால இதை நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலேயே ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ ஆட் நம்பர். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா, எந்த எரரும் இல்லை. நான் இதுக்கு ஏதோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் நம்பரை கால் பண்ணேன். டைரெக்டாகவே நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் ஒரு நார்மல் மெத்தடுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஆட் நம்பர் கால் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு 5 + 2 7 ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாட்டிக் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெத்தடுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்னு ஆட் பண்ணணும். ஸ்டாட்டிக் மெத்தடாக ஒரு மெத்தடை நீங்கள் இது பண்ணிட்டீங்க, டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? யா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.